வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளில் தொழிலதிபர் பில் கேட்ஸ் மற்றும் எப்ஸ்டீன் கோப்புகள் தொடர்பான புதிய தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இது குறித்த விரிவான செய்திகளை இப்போது பார்ப்போம். ஜெப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான இரகசிய கோப்புகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டன. இதில் பல உலக புகழ் பெற்ற நபர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கோப்புகள் வெளியான சில நிமிடங்களிலேயே இணையதளங்களில் காட்டுத்தீ போல பரவின. மக்கள் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். பில் கேட்ஸ் மற்றும் எப்ஸ்டீன் இடையேயான முதல் சந்திப்பு 2011ஆம் ஆண்டில் நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவே சர்ச்சையின் தொடக்க புள்ளி. அறக்கட்டளைக்கு நிதி திரட்டுவதே இந்த சந்திப்புகளின் நோக்கம் என பில் கேட்ஸ் தரப்பு கூறி வந்தாலும் இது பலத்த சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்த விளக்கங்களை ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை என்பதை சமூக ஊடக பதிவுகள் காட்டுகின்றன. இந்த பட்டியலில் பில் கேட்ஸின் பெயர் இடம்பெற்றது உலகளவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. எப்ஸ்டீனின் தனிப்பட்ட விமானத்தில் பில் கேட்ஸ் பயணித்ததாக கூறப்படும் தகவல்கள் இப்போது ஊடகங்களில் விவாதிக்கப்படுகின்றன. இந்த தகவல்கள் வெளியானதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பில் கேட்ஸுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமையகம் உள்ள சீட்டில் நகரில் நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியூயார்க்கிலும் பில் கேட்ஸுக்கு எதிராக கடும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பல இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் போராட்டக்காரர்கள் பில் கேட்ஸின் உருவப் பொம்மைகளை எரித்தும் அவருக்கு எதிராக முழக்கமிட்டும் வருகின்றனர். சில இடங்களில் பில் கேட்ஸின் வாகனங்கள் மற்றும் அலுவலகங்கள் முற்றுகையிடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக பில் கேட்ஸின் இல்லத்தைச் சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எக்ஸ் மற்றும் பேஸ்புக் போன்ற தரங்களில் மக்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது உலகளாவிய கவனத்தை பெற்றுள்ளது. சமூக வலைதளங்களில் கேட்ஸ் புறக்கணிப்பு என்ற பிரச்சாரம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் வலுவடைந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பில் கேட்ஸ் தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அவர் எப்ஸ்டீனுடனான சந்திப்புகள் அறக்கட்டளை நோக்கங்களுக்காக மட்டுமே நடந்ததாக முன்பு ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார். தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி திரட்டும் முயற்சியில் ஒன்றாகவே இந்த சந்திப்புகள் அமைந்ததாக அவர் விளக்கமளித்தார். இருப்பினும் இந்த விளக்கம் போராட்டக்காரர்களை திருப்திப்படுத்தியதாக தெரியவில்லை என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதால் பில் கேட்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மெலிண்டா கேட்ஸின் விவாகரத்துக்கும் இந்த எப்ஸ்டீன் தொடர்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. பல தசாப்தங்களாக அவர் கட்டியெழுப்பிய நற்பெயர் இந்த ஒரு சம்பவத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. இந்த சர்ச்சை பில் கேட்ஸின் தனிப்பட்ட மற்றும் பொது வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் சந்தேகமில்லை. இது தொடர்பாக ஏதேனும் சட்ட ரீதியான விசாரணைகள் நடக்குமா என்பதை பொறுத்த இருந்துதான் பார்க்க வேண்டும். அமெரிக்கா மட்டுமின்றி ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளிலும் இந்த செய்தி பெரும் விவாதப் பொருளாகியுள்ளது. இந்த சர்ச்சைகளால் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக முதலீட்டாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பில் கேட்ஸ் தனது அறக்கட்டளை மூலம் மேற்கொண்டு வரும் பணிகள் இந்த சர்ச்சைகளால் பாதிக்கப்படுமா என்பது கேள்விக்குறியே. குறிப்பாக வளரும் நாடுகளில் அவர் மேற்கொண்டு வரும் பொது சுகாதார திட்டங்களுக்கு இந்த சர்ச்சை முட்டுக்கட்டை போடலாம். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஒருவரின் தனிப்பட்ட ஒழுக்கம் மற்றும் தொடர்புகள் மீதான விமர்சனங்கள் எப்போதும் துரத்தும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். பில் கேட்ஸ் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானவையா அல்லது வெறும் வதந்திகளா என்பது வரும் காலங்களில் தெரியவரும். அதுவரை எப்ஸ்டீன் கோப்புகள் தொடர்பான மர்மங்கள் மற்றும் சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். உண்மை என்ன என்பது ஒரு நாள் வெளிவரும். அதுவரை காத்திருப்போம். நீதி மற்றும் நேர்மை வெல்லட்டும். அனைவரும் சமம் என்பதை காலம் நிரூபிக்கும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறோம்.